ஆசாட நவராத்திரி. நவராத்திரி அப்படின்னாலே அந்த புரட்டாசி மாசத்துல வர்ற நம்ம முப்பெரும் தேவிகளும் கொலு இருந்து வதம் செய்யற அந்த நவராத்திரியை தான் நாம வழிபட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை எல்லாருக்கும் இது காலங்காலமாக தெரியும். காரணம் என்னன்னா, இந்த நவராத்திரியோட மகிமை எல்லோருக்கும் தெரியும். ஆனா ஆசாட நவராத்திரி அப்படிங்கிறது அவ்வளவா எல்லோருக்கும் தெரியாது. ஆசாட நவராத்திரி நாயகி யாரு அப்படின்னா நம்ம வாராகி அம்மா தான். வாராகி அம்மா யாரு? பொதுவா கிராமத்துல பெரிய பெரிய கோயில் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா சப்த மாதர்கள் வழிபாட்டு முறை இருக்கும். அதுல அம்மா இருப்பாங்க, வாராகி அம்மா இருப்பாங்க. அவங்க கலப்பையும் ஒரு விளக்கையும் கையில வச்சிருப்பாங்க. இதுதான் அவங்களோட அடையாளம். இந்த வாராகி அம்மா இந்த ஆசாட நவராத்திரியில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறாங்க. முதல் நாள் எப்படி இருக்காங்க அப்படின்னா, இத முதல்ல ஆணி அமாவாசை முடிந்து ஆணியும் ஆடியும் கலந்து வர்ற நவராத்திரி தான் இந்த ஆசாட நவராத்திரி. நாளைக்கு 15ஆம் தேதி, நாளையில இருந்து 15ஆம் தேதியில இருந்து 23ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆசாட நவராத்திரி இருக்கு. முதல் நாள் அம்மா எப்படி வராங்கன்னா லகு வாராகி. அந்த பேர்லயே பாருங்க, ரொம்ப எளிமையானவங்க. அதுதான் லகு அப்படிங்கிறது. லகு வாராகி அப்படின்னா அம்மா எளிமையா பக்தர்களுக்கு அருள் புரியுறாங்க. முதல் நாள் நாம வாராகிய வழிபடும் போது அம்மா ரொம்ப நம்மளை அப்படி அரவணைச்சுக்குவா. ஏன்னா அம்மா ரொம்ப எளிமையானவா. நாமளும் அந்த பூஜையை எளிமையா நடத்தினாலும் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து ஸ்வப்ன வாராகி. இரண்டாவது நாள் என்னவா வராங்கன்னா ஸ்வப்ன வாராகி அம்மா. இந்த வழிபாட்டு முறையை நாம செய்யும் போது அம்மா நம்மளோட கனவுல வந்து நம்மளோட எதிர்காலத்தையும் நமக்கு வழிகாட்டுவாங்க. நிற்கும் போது அம்மா சரியான வழியில வழிகாட்டுவாங்க. இந்த 2ஆம் நாள் வாராகிய நாம வணங்கணும். அதனாலதான் அவங்க ஸ்வப்ன வாராகி. அடுத்து சுத்த வாராகி. அந்த வாராகி அம்மா எந்த அவதாரம் எடுக்கிறாங்களோ அந்த பெயர் பார்த்தாலே புரியும். ஸ்வப்ன வாராகினா கனவு, சுத்த வாராகி அப்படின்னா தூய்மை தானே அர்த்தம். அப்போ தூய்மையான முழுமையான ஆன்மீக சக்திய நமக்கு தர்ற வடிவம் தான் இந்த சுத்த வாராகி. 4வதுன்னா என்னன்னா முக்தி வாராகி. முக்தி வாராகி அப்படின்னா பிறவி பிணியை அறுத்து முக்தி அருளும் வடிவம். நமக்கு நாம வந்து வினை நிறைய பாவம் செஞ்சிருக்கோம், கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனா இப்ப நாம திருந்தி இருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம வாராகி அம்மா வந்து இந்த 4வது நாள் நாம வணங்கும் போது நமக்கு முக்தி கொடுக்குறாங்க. பிறவி பிணியை அறுத்து முக்தி, அதாவது மோட்சம் கொடுக்கிற வடிவம் தான் இந்த முக்தி வாராகி. அடுத்து சுயம்பர வாராகி. சுயம்பரம் அப்படின்னு புரிஞ்சிருக்கும். அந்த 5வது நாள் இப்ப ரொம்ப முக்கியமே என்னன்னா, நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு விஷயம், நான் என் குழந்தைக்கு கல்யாணம் ஆகல, இந்த தடை நீங்கணும் அப்படின்னா இந்த 5ஆம் நாள் வாராகிய நாம போய் கும்பிட்டோம்னா திருமண தடையெல்லாம் நீங்கி மங்கள காரியம் கைகூடி வரும். இததான் வந்து சுயம்பர வாராகின்னு சொல்லுவோம். அடுத்து 6வது நாள் வாராகி பால வாராகி. அம்மா வந்து குழந்தை வடிவில சகல வித்தைகளையும் அறிவையும் நமக்கு வந்து நம்மளோட வழியில நாம எப்படி போகணும் அப்படிங்கிற அறிவையும் வித்தையையும் நமக்கு வழங்கக்கூடியவள். ஏன்னா அவள் வந்து குழந்தை வடிவில் இருக்கிறப்ப எல்லா சௌகரியங்களையும் நமக்கு தரக்கூடிய உருவம் பால வாராகி. அடுத்து சத்ரு சம்ஹார வாராகி. இது ரொம்ப முக்கியம். 7வது நாள் இருக்கிற இந்த சத்ரு சம்ஹார வாராகி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நிறைய பிரச்சனை இருக்கும், நாம கேட்போம் நிறைய பிரச்சனை. ஆனா எதிரிகளால நிறைய பிரச்சனை, வீட்டுல இருக்கிற பிரச்சனை போக எதிரிகளால நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த 7வது நாள் பூஜை சிறப்பா பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும். அதுதான் எதிரிகள் தொல்லை, தீய சக்திகள் எல்லாம் அழிக்கிற ஒரு உக்கிர வடிவம் தான் இந்த சத்ரு சம்ஹார வாராகி. அடுத்து 8வது தண்டினி வாராகி. தண்டினி அப்படிங்கும் போது தெரியுது நீதி வழங்குறது.
நீதி வழங்குறது, காவல் தெய்வமாகும். நம்ம உலகை ஒரு காவலாளியா, அதாவது எப்படி முருகர் தேவ சேனாதிபதியா இருந்தாரோ அதே மாதிரி உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கும் சேனாதிபதியா இருந்து அருள்பாலிக்கிற கூடிய ரூபம் தான் தண்டினி வாராகி. அடுத்து உன்மத்த வாராகி. இது 9வது நாள்ல. இந்த வடிவம் என்ன அப்படின்னா, ஆணவம், அறியாமை இதெல்லாம் அழிச்சு ஞானத்தை வழங்குறது. நிறைய பேரு தான் அப்படிங்கிற ஆணவத்துல இருப்பாங்க. அந்த மாதிரி ஆணவத்தெல்லாம் அழிச்சு உச்ச ஞானத்தை தருறதா இந்த 9வது நாள் உன்மத்த வாராகி. ஆசாட நவராத்திரி நாட்கள்ல வாராகி அம்மனை வழிபடுவது எப்படின்னா, நாம தீய சக்தியில இருந்து பாதுகாப்பு, தைரியம், எல்லா தடைகளையும் நீக்கிடுவாங்க அம்மா. விவசாயத்துக்கு காவலா இருப்பாங்க. உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசிகள், புல் பூண்டு, அதாவது ஒரு அறிவு, ஈரறிவு, 3 அறிவு, 4 அறிவு, எல்லா ஜீவராசிகளுக்கும் அம்மா காவலா சேனாதிபதியா இருந்து என்ன வேணுமோ இதை இந்த 9 நாள்ல அம்மா கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். அம்மா அவ்வளோ அள்ளி அள்ளி கொடுக்கறதாக்கா இருக்காங்க. அதனால இந்த ஆசாட நவராத்திரியை மறக்காம நீங்க எல்லாரும் பயன்படுத்திக்கிங்க, பூஜை பண்ணிக்கிங்க. எப்படி பூஜை பண்ணணும்னா, நம்ம மனசுல அம்மாக்கு என்ன தோணுதோ அந்த வடிவில் அம்மாவை படமாவோ இல்லை சிலையாவோ வச்சு அபிஷேகம், இதனால் அபிஷேகம் பண்ணிட்டு, அதாவது சிலை வைத்து இருந்தால், இல்லைன்னா அம்மாவுக்கு நல்ல படத்துல பூவெல்லாம் போட்டு கிழங்கு வகை அந்த மாதிரி அம்மாவுக்கு பிரசாதம் வச்சு வழிபட்டு வரலாம். மனமுருகி வேண்டுங்க, அம்மா உங்க கூடவே இருந்து அருள்பாலிப்பா.